ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு வருக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காய் வச்சு காரக்குழம்பு. இந்த சுண்டைக்காவில் நிறைய சத்து இருக்குது. இரும்பு சத்துன்னு சொல்லுவாங்க, ரத்த சோகையை நீக்கும். இது பால் சுண்டைக்கான்னு சொல்லுவாங்க. காட்டு சுண்டைக்கான்றது பெருசு பெருசாக கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்க மாதிரி இருக்கும். இது பிஞ்சியாக இருக்கும், வீடுங்களில் வளர்கிறது. மரமும் இல்லாமல் செடியும் இல்லாமல் சமமாக இருக்கும். கொஞ்சம் முள் இருக்கும், பார்த்து பறித்து சமைக்கலாம். கடைங்கள்லேயும் கிடைக்கும். இதில் கொஞ்சம் நடுத்தரமாக இருக்கிறத எடுத்து குழம்பு வச்சுக்கலாம். சுண்டைக்காய் வத்தல் போடலாம் சுண்டைக்காவில். இதில் பாருங்கள், பிஞ்சியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிஞ்சி சுண்டைக்காயில் நிறைய டிஷ்ஷு செய்யலாம். மோரில் அடித்து குடிக்கலாம், சட்னி செய்யலாம், துவையல் செய்யலாம். மோர் சுண்டைக்காய் ஊற வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது குழம்பு வைக்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். கடுகு, வெந்தயம், சீரகம், கல்லுப்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி, சுண்டைக்காவை நல்லா மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு தண்ணியில் நல்லா கழுவிக்குங்க. ஏன்னா சுண்டைக்காய் செடியில் பூச்சி இருக்கும், அதனால் காய் மேலெல்லாம் அது படும் இல்லையா, நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு வெந்தயம் சீரகம் போட்டு தாளிப்பு போடுங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு போடணும். பூண்டு நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இன்றைக்கி நான். உங்கள் வீட்டில் எந்த வெங்காயம் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும், சுண்டைக்காயும் போடணும். இப்போ அந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு சுண்டைக்காவாக நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. முன்னாடியே ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி தட்டி வச்சுக்க வேண்டாம். வெங்காயம் பூண்டு வதங்குற கேப்பில் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இதை நீங்கள் தட்டி போட்டுக்கலாம், இல்லைன்னா கருத்தா மாதிரி ஆகிடும். நல்லா கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 தக்காளி போட்டிருக்கேன். 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு வைக்க போகிறோம். 100 கிராம் சுண்டைக்காய் இருக்கும். அது பூண்டு 75 கிராம் பூண்டு இருக்கும். இந்த மாதிரி காரக்குழம்பு வைக்கும் போதெல்லாம் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதாவது சாம்பார் காரக்குழம்பு எல்லாம் வைக்கலாம்ல, அந்த மாதிரி மிளகாத்தூள், கல் உப்பு. இந்த குழம்புங்களுக்கெலாம் கல் உப்பு போட்டால் நல்லா ருசியாக இருக்கும். அப்புறம் புளியை கரைச்சி வச்சுக்கோங்க ரெடியாக. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அது வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. மிளகா பொடியை போட்டு நல்லா ஒரு பச்சை வாசனை போக 4 வதக்குனீங்கன்னா தான் குழம்பு சீக்கிரமாக அந்த பச்சை வாசனை போகும். இதிலே மஞ்சத்தூளெலாம் போட்டிருப்பேன், பெருங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம் எல்லாம் போட்டிருப்போம். நாங்களே வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுறோம், அதனால் அதெல்லாம் தனியாக போடணும்னு அவசியம் இல்லை. நல்லா பச்சை வாசனை போக அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு புளியை கரைச்சி ரெடியாக வடிகட்டி வச்சுக்கோங்க. புளி ஊற்றும் போது எப்பவுமே ஒரு 3/4 புளி ஊற்றிட்டு கொஞ்சம் புளி நிறுத்தி வைங்க. சில புளிங்க புளிப்பாக இருக்கும், சில புளிப்பு கம்மியாக இருக்கும். அதனால் எப்பவுமே கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கரெக்டாக இருக்கும். நல்லா குழம்பு கொதிக்கணும். நம்ம இப்போ ஒரு 4 டம்ளர் தண்ணி வைக்கிறோன்னா அது 2 டம்ளராக வர அளவுக்கு நல்லா குழம்பு சுண்டனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2-3 நாள் வச்சு சாப்பிட்லாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சுண்டைக்காவை சமைக்கிறதே நிறைய பேர் விட்டுட்டாங்க. இந்த சுண்டைக்காவில் என்ன நன்மை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குடல் பூச்சியை அழிக்கும், பசியை தூண்டும், நல்ல இரும்பு சத்து நிறைஞ்ச சுண்டைக்காய் இது. அப்புறம் கல்லீரலுக்கும் கர்ப்பப்பைக்கும் தொகுப்பும் கசப்பும் சுவை சேர்ந்த ஒரு காய்கறின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுண்டைக்காய். இதை தாராளமாக உணவில் மதிய வேளையில் ஒரு வேளையாவது எடுத்துக்கலாம், வாரத்தில் ஒரு நாள். நிறைய வீடுங்களில் 2-3 நாள் கூட செய்வாங்க. சுண்டைக்காய் பிரியர்களுக்கு இந்த மாதிரி காரக்குழம்பு, சட்னி, துவையல் செஞ்சு சாப்பிடுவாங்க. சாப்பிடாதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சமையலில் சேர்த்து சாப்பிட பழகுங்க. சுண்டைக்காய் நல்ல ஒரு மருந்து குணம் உள்ள காய்கறி. குடல் பூச்சி அழிக்கும், மலச்சிக்கலை போக்கும்.
நிறைய இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்த சோகை கூட போக்கும் இது. சுண்டக்காய் குழம்பு எல்லா சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வரகரிசி சாதத்தோட கோஸ் பொரியல், அப்பளம், மோர் இன்றைக்கி மதிய சாப்பாடு எங்களுக்கு இதுதான். ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், நல்லாவே இருக்கும். சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.